காலை வழக்கு ஆரம்பித்தவுடன் எதிரிகள் அனைவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அந்த எதிரிகளிடம் ஒவ்வொருவரிடமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை குறித்தும் அவருடைய வருமானம் குறித்தும் அவர்களுக்கு இதற்கு முன்னால் இருந்த ப்ரீவியஸ் வழக்குகளை குறித்தும் நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதில் A1 ஸ்ரீதர் தனக்கு ஒரே ஒரு மகள் இருப்பதாகவும் வயதான தாயார் இருப்பதாகவும் கூறினார். அவருடைய சம்பளத்தை குறியீடு செய்து கொண்டார்கள். அதுபோக இதுக்கு முன்னால் வழக்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். வழக்கு எதுவும் இல்லை என்று சொன்னார். அதன் பின்பு எனக்கு கையில் அடிபட்டிருக்கிறது, என்னுடைய விபத்தில் எனக்கு பிளேட் வைக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வயது 61 ஆகிறது, ஏன்னா என்னுடைய தண்டனையை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், நான் எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு அவர் சொன்னார். கடைசியில் எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குங்கன்னு சொன்னார். அவர் அதை தொடர்ந்து A2 எனக்கு ரொம்ப கஷ்டமான குடும்பம், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, என்னையும் கன்சிடர் பண்ணணும், நான் குழந்தைகளெல்லாம் பிரிஞ்சு ஜெயிலில் இருக்கேன், எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடல் நலத்தில் எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி A3 எனக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நான் சிறையில் இருக்கும்போது நான் ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன், எனக்கும் மனைவி குழந்தைகள் இருக்காங்க, என்னுடைய உடல் நலத்தை கருதி எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க சொன்னாங்க. இதே மாதிரி அனைத்து காவலர்களும் தங்களுடைய உடல்நிலையையும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் சொன்னாங்க. இதையெல்லாம் குறித்து கொண்ட நீதிபதி அவர்கள் எதிரி தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதத்தை கேட்டார்கள். அனைத்து வழக்கறிஞர்களுடைய வாதம் முடிவடைந்து விட்டது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய பெனிக்ஸோட தாயாருடைய கருத்தை கேட்டார்கள். அந்த அம்மாவும் நடந்த விஷயங்களும் தனது மகனுக்கும் தனது கணவருக்கும் ஏற்பட்ட காயங்களை குறித்தும் அவர்களை சித்திரவதை செய்தது குறித்தும் அவர்கள் நீதிபதியின் கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து விக்டிமோட வழக்கறிஞர் ரூபஸ் அவர்கள் அந்த ரேர் கேஸ் என்பதை பற்றி மிக விரிவாக எடுத்துரைத்தார். சிபிஐனுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் 5 தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீதிபதியிடம் இது ஒரு ரேர் கேஸ், இதில் உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் இதுபோன்ற கஸ்டடியல் டார்ச்சர் வழக்குகளில் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருப்பதாகவும் சிபிஐனுடைய அரசு வழக்கறிஞர் மிக சிறப்பான தனது வாதங்களை எடுத்து வைத்தார்கள். இன்று அனைவருடைய வாதங்களும் முடிவடைந்த நிலையில் மீண்டும் திங்கட்கிழமைக்காக தண்டனை விவரம் அறிக்கையிடும் என்று நீதிபதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார். இல்லை, அந்த அறிக்கையை நீதிபதி அவர்கள் இங்கே நோட் பண்ணல, ஆனால் அறிக்கையெல்லாம் விட்டது. அதனால் எதிரிகளுடைய கருத்துக்களை மட்டும் குறிப்பிடுத்திக் கொண்டு வாதத்தை கேட்டுவிட்டார். இல்லை, மத்திய அரசு பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அவங்க நீதிபதி அவங்க இன்னும் அறிக்கை தாக்கல் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ இருக்கிறப்ப வாதத்தையும் கேட்டாரா? இல்லை, வழக்கமாக இன்னைக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கணுமா இல்லை லைஃப் கொடுக்கணுமா, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏற்கனவே குற்றவாளிகள் என்பது அறிவிக்கப்பட்டு ஆகிவிட்டது. இதில் என்ன சென்டென்ஸ் கொடுக்கணும் அதுக்காக செகண்ட் ஆர்குமெண்ட். அது எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்களுடைய வாதத்தை இதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறது தான் சொன்னாங்களே தவிர தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்ல. நீங்கள் டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது, இது அப்படி ரேர் கேஸ் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இது ரேர் கேஸ் தான், இது பொதுமக்களை ரொம்ப பாதிச்சுட்டு, ஏன்னா மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே கொலையை செய்திருக்கு. எனவே மக்கள் ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. அதனால் இதை ரேர் கேஸாக தான் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும், அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும். 2 ஆப்ஷனை சொன்னாங்க. குற்றவாளிகள் தரப்பு 9 பேர் வாதம் என்ன சார்? அவங்களுடைய வாதம் தான். இது இந்த லத்திங்கிறது ஒரு கொடுமையான ஆயுதம் இல்லை, அது காவல் நிலையத்தில் எப்பவுமே இருக்கக்கூடியது தான். அதனால் அவங்க வெஞ்சன்ஸோட ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு தாக்கலை, அது ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விக்டிம் தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது, அப்போ அங்கே துப்பாக்கியும் தான் இருக்குது, துப்பாக்கி சுற்றலாம், நீங்கள் தொடர்ந்து அடிக்கும்போது உங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நீங்கள் அவங்க துடிக்கிறாங்க அழுறாங்க, அப்பவும் நீங்கள் நிறுத்தலை, துப்பாக்கி சுட்டா கூட ஒரு செகண்டில் உயிர் போயிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அடிக்கிறீங்க, அப்போ அது நிப்பாட்டி அடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் திருந்தலை, அப்போ உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது அவங்கள கொலை பண்ணணுங்கிறது தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.